நீங்க என்ன பண்றீங்க? எஸ்வி சேகர் தவறான ஒரு விஷயம் பண்றாருன்றதுக்காக உங்க கையில நியாயமான ஒரு ஆயுதம் இருந்தாலும் அதை விட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரீமா போறீங்க, வயலன்ஸை கையில் எடுக்கிறீங்க, கல் எடுத்து எறிகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஸ்வி சேகர் மேல வெறுப்பு. இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் இப்போ இருக்கு, இவங்க அதே எஸ்வி சேகரை கூப்பிட்டு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அவருக்கு ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க, அவரை பாராட்டி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. எஸ்வி சேகரும் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ அன்னைக்கு அவ்வளோ அக்ரெசிவா கல் விட்டீங்களே, இன்னைக்கு நீங்க உங்க ஸ்டாண்ட் என்ன? எஸ்வி சேகர் கரெக்டா தப்பா? நீட் விலக்கு கடைசியில் வாங்கி தரல, பேசுனீங்க ரைட்டு, ஆனா நீங்க வெண்டெடுக்கல. என்னது எதை பண்ணுவோன்னு சொன்னீங்க, அதை நீங்க பண்ணி முடிக்கல. மாறா நீங்க என்ன பண்றீங்கன்னா சைலண்டா அதை ஓரமா வச்சுட்டு புதுசா இன்னொரு இஷ்யூக்கு போயிட்டீங்க. இப்போ நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹிந்தி எதிர்ப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டுக்கு என்ன நடந்ததோ அதே தானே இதுக்கும் நடக்கும். அப்ப இதையும் ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? புதுசா இன்னொரு இஷ்யூ எடுப்பீங்க. டீலிமிட்டேஷன் தப்புன்னு பேசுறாரு மாரிதாஸ் வந்து நிறைய அவர் பேசுற வீடியோஸ்ல நம்ம எதுவும் ஏத்துக்க மாட்டோம், அவரோட ஸ்டாண்ட் ஏத்துக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல பிஜேபியை மீறி அவருக்கு பேச தெரியுது. பிஜேபி எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான தைரியம் இருக்கு. இன்னைக்கு திமுக ஆதரிச்சு பேசக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. இவங்கனால ஒரு வீடியோ தைரியமா போட முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அசாதாரணமான சூழல் வரும்போது என்னோட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி ஜன்னல் வழியா வெளில வீசிட்டு நான் திமுக மடியில போய் உட்காந்து பண்றீங்க. இது ஒரு அபத்தமான பேச்சு. ஸோ பிரச்சனை வரும்போது தான் நீங்க உங்க சித்தாந்தத்தை கெட்டியா பிடிக்கணும். ஸோ அதனால இவங்க சொல்ற விஷயத்துல எந்த லாஜிக்கும் கிடையாது. ஃபேன்ஸை பொறுத்தளவில் ஃபேன்ஸ் வேற, பொலிட்டிக்கல் கேடர்ஸ் வேற. பொலிட்டிக்கல் கேடர் வந்து ஒருத்தன் இருந்தாலும் 100 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். ஒரு பார்பர் ஷாப்ல அவன் பேசுவான், ஒரு காலேஜில் பேசுவான், ஆஃபீஸில் பேசுவான், அவனோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருப்பான். சினிமா ஃபேன்ஸை பொறுத்தளவில் அவங்களோட வேல்யூ ஒரு ஓட்டு தான். வணக்கம். கடைசியாக நமக்கு பேட்டி கொடுக்குறப்ப ஃபாசிசம் கொடுத்து பேசியிருந்தீங்க. அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறையை வந்து ஃபாசிசம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபாசிசத்தில் வந்து கருத்துரிமை இருக்காது, எழுத்துரிமை இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, அப்புறம் வந்து தேர்தல் முறை இருக்காது. அப்போ ஃபாசிசம்னு சொல்ல முடியாது அப்படின்னு கருத்தை வச்சிங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஃபாசிசம் அப்படின்னு இந்த ஆட்சி முறைகளை குறிப்பிடுறோம். திமுக இருக்கட்டும், இல்லை பாஜக குறிப்பிடுறோம். அதில் வந்து ஃபாசிசம்ங்கிற சொல்லாடலை பயன்படுத்துவதில் இப்போ உங்களோட எனக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாம். ஆனால் பாஜக நீங்கள் எதுக்குறீங்க, நாமளும் எதுக்குறோம். அந்த ஃபாசிசம்ங்கிற சொல்லாடலை பயன்படுத்துவதில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது. இதில் என்னென்னா, நீங்கள் ஃபாசிசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதாலேயே உங்களுக்கு வந்து பாஜக ஆதரவாளர் சங்கி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு ரொம்ப அவதூறாக சமூக வெளியில் எழுதினாங்க. குறிப்பாக யார் இதை பண்ணா அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்ட தோழர்கள். இன்றைக்கி அவங்களோட ஒரு மாநாட்டு தீர்மானத்துக்கான வரைவில் வந்து பாஜக வந்து ஃபாசிசம் கிடையாது, நவபாசிசம் கிடையாது, நவபாசிச பண்பு இருக்கலாமே ஒழிய பாசிச அமைப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்ன கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? அதான் அன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி எதை பற்றி பேசணும்னா மீடியாவை பற்றி நம்ம பேசணும். எப்படி மீடியா வந்து டிஎம்கேவோட கண்ட்ரோலில் இருக்குது, அப்புறம் புதுசாக ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் ஹைனாஸை வந்து உருவாக்கியிருக்காங்க, அவங்க நம்மளை பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறோம். அது போக நிறைய விஷயம் பேசணும். அதெல்லாம் பேசும்போது பாசிங் ரெஃபரன்ஸாக நம்ம பாஜகவை ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு நம்ம சொல்ல முடியாது, மேபி ஒரு மதவாத கட்சின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். அதை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஹைனாஸ்ன்னு பேசின அந்த கண்டென்ட் மட்டும் வைரல் ஆகுது. அது வைரல் ஆனோடனே அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பேட்டியில் இருக்கிற வீக்கான ஒரு ஸ்பாட்டை மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் ஒரு சங்கி. ஸோ நம்ம மீடியாவில் கூடிய பிரச்சனைகளை பேசும்போது நம்மளை காலி பண்ணுறதுக்கு ஃபாசிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்க ஃபாசிசம் பற்றி எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதை பற்றின ஒரு தெளிவு ஏற்படுத்தணும், இல்லாட்டி ஃபாசிசம்னா என்னன்ற புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது. இவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான், அவனை நம்ம காலி பண்ணணும், அதுக்கு நம்ம ஃபாசிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுக்கணும். அதை ஒரு பத்திரிகையாளர்னு தன்னை அழைச்சிக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தான் அதை ஃபஸ்ட் டைமாக எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் வரிசையாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ட்விட்டரில் என்ன டேக் பண்ணி, டே இப்போ சொல்கிறா பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லையா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. சிபிஐஎம் அவங்களோட டிராஃப்ட் ரெசல்யூஷனில் பாஜக ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லை, நியோ ஃபாசிஸ்ட் பார்ட்டியும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை கையில் எடுக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஏகப்பட்ட முற்போக்காளர்கள், ரொம்ப முற்போக்காக பேசக்கூடியவங்கெல்லாம் நமக்கு பதில் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒரு சாதாரண ஒரு யங்கான ஒரு
மீடியா பர்சன், நமக்கு அவங்கலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கெல்லாம் முரட்டுத்தனமாக பதில் சொன்னாங்க. நம்ம ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, என்னோட கருத்துக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது, அதுக்கு பதில் சொன்னாங்க. இப்போ சிபிஐஎம் அதே விஷயத்தை சொல்கிறாங்க, பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லை அப்படின்ற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இந்த பெரிய அறிவுஜீவிகள்லாம் குவைட்டாக இருக்காங்க. சிபிஐஎம்ன்றது ஒரு இன்ஸ்டியூஷன், பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன், அவங்க சொன்னோடனே இப்படி அமைதியாக இருக்காங்க. இது வேடிக்கையான ஒரு விஷயம். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஃபாசிசம் பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. எதிரி ஒருத்தன் இருக்கான், நமக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான், அவனை காலி பண்ணுறதுக்கு என்ன ஆயுதம் வேணாலும் கையில் எடுக்கலாம், ஃபாசிச ஆயுதத்தையும் கையில் எடுக்கலாம், என்ன வேணாலும் கையில் எடுக்கலாம். அவ்வளோதான் அவங்களுக்கு பேசிக்கான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் ஃபாசிசம்னு சொல்லிட்டு போங்க, சொல்லாமல் போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என்னோட பாயிண்ட்டை நான் சொன்னேன், அதை அவங்க ஒரு இஷ்யூவாக மாற்றிட்டாங்க. இப்போ ஏதோ நான் பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொன்னதால ஏதோ தமிழகமே ஒரு 100 வருஷம் பின்னுக்கு தள்ளப்பட்ட மாதிரி, இவர் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தின மாதிரி, இப்போ நான் பாஜகவை ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு உடனே நாளைக்கே போய் பாஜகவோட போய் முட்டுற மாதிரி ஒன்றும் கிடையாது. சிபிஐஎம் எதுவும் பண்ண போகிறது. சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எல்லா திமுகவோட கொடுமைகளையும் அவங்க சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட போக்கு வந்து காவல்துறையை கண்டிக்கிறாங்களே ஒழிய அரசை கண்டிக்கிறது இல்லை. அப்படி எல்லா கொடுமைகளையும் சகிச்சுக்கிறாங்க. அதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, இங்கே சகிச்சுக்கலன்னா பாஜக வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு பாஜக எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்துகிறாங்க. ஆனால் பக்கத்தில் கேரளாவில் பார்க்குறப்ப பாஜக வந்து அங்கே சுரேஷ் கோபி அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெறது காரணமே கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் பிரிஞ்சுருந்தது. இங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கணும், அதுதான் பாஜக வீழ்த்துவதற்கான ஒரே வாய்ப்புன்னு சொல்கிற அவங்க பக்கத்தில் அப்படியே மாறுபடுறாங்க. கன்னியாகுமரி களியக்காவலியில் ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் வயநாட்டில் ஒரு நிலைப்பாடு. இந்த மாறுபட்ட நிலைப்பாடு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இப்போ நம்ம அந்த ஃபாசிசம் டிபேட் வரும்போதே சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, சிபிஐஎம் இப்போ பாஜகவை ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு தியரி என்னென்னா, கேரளாவில் பாஜகவோட சிபிஐஎம் க்ளோஸாக போகிற முயற்சி பண்ணுறாங்க, ஸோ அதனால ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயே எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. சிபிஐஎம் பாஜகவை ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு சொன்னால் என்ன, சொல்லனா என்ன, பாஜகவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது? இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஸோ எனக்கு அதுலேயே ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சிபிஐஎம்ன்றது ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறிட்டாங்க. அவங்க இங்கே எப்படி திராவிட கட்சிகள் இருக்கோ அங்கே அந்த மாதிரி தான். நம்ம வேணால் கம்யூனிஸ்ட்னா சொல்லிக்கலாம், அவங்க அங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதிகாரத்தை சுவைத்த ஒரு கட்சி, அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் எனக்கு இருக்கிறதா தெரில. ஸோ அதனால் நீங்கள் சொன்னது போல் சிபிஐஎம் வந்து பயங்கரமாக காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, நாங்கள் வந்து ஃபாசிசமை ஃபைட் பண்ணுறதுக்காக நாங்கள் பொறுத்துக்கிறோன்னு சொல்கிறீங்களே, இது அபத்தமான ஒரு பேச்சு. இப்போ உங்களோட கொள்கை என்ன? நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் போய் திமுக கூட கூட்டணியே வைக்கக்கூடாது முதல்ல. அது ஒரு முதலாளித்துவ கட்சி, நீங்கள் ஒரு சோஷியலிஸ்ட் பார்ட்டி. இப்போ எப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு முதலாளித்துவ கட்சியோட ஒரு சோஷியலிஸ்ட் பார்ட்டி கூட்டணி வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? இப்போ ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் இருக்குது, நம்ம ஃபாசிசமை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அசாதாரணமான சூழல் வரும்போது தான் கம்யூனிசத்துக்கான தேவை வருது அப்படின்னு மார்க்ஸ்லாம் சொல்கிற விஷயம் அதான். ஒரு ரொம்ப அசாதாரணமான சூழல் இருக்கும்போது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ தான் கம்யூனிசத்துக்கோட தேவை வரும், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட தேவை வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அசாதாரணமான சூழல் வரும்போது என்னோட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி ஜன்னல் வழியாக வெளில வீசிட்டு நான் திமுக மடியில் போய் உட்காந்து பண்ணுறீங்க. இது ஒரு அபத்தமான பேச்சு. ஸோ பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை கெட்டியாக பிடிக்கணும். ஸோ அதனால் இவங்க சொல்கிற விஷயத்தில் எந்த லாஜிக்கும் கிடையாது. நீங்கள் சொன்னது போல் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான் நிரந்தர தீர்வு, அதுதான் நாட்டை வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கு விடுதலை பெற்று தருங்கிற நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஜனநாயக வழியில் இருந்தாலும் கூட, இந்த ஜனநாயக வழியில் கூட கம்யூனிச கோட்பாட்டை வந்து முதன்மைப்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வச்சு நம்ம ஒரு புரட்சியை முன்னெடுக்கலாம், ஃபாசிசத்தை வீழ்த்தலாம் அப்படின்னு நம்பாமல் இன்னொரு கட்சிக்கு ஒட்டுணியாக போய் நிற்கிறத எப்படி பார்க்குறது? ஆமாம், இது காம்ப்ரமைஸ், அட்டர் காம்ப்ரமைஸ். நான் எப்படி பார்க்குறேன்னா, பாஜக ஃபாசிசம்னு ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க. இவங்களுக்கு திமுகவோட போய் சேர்றதுக்கு வேற நிறைய காரணங்கள் இருக்கு, ஃபாசிச எதிர்ப்புலாம் கிடையாது. இவங்க இன்னைக்கு திமுகவோட போய் சேர்றதுக்கு காரணம் என்னன்னா, சீட்ஸ். முதல்ல எலெக்ஷன்ல சீட்ஸ் ஜெயிக்கணும், அதிகாரத்தில் கொஞ்சம் ஒரு பங்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு திமுகவோட சேர வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் இவங்க சேர்றாங்க, ஃபாசிசம் ஃபைட் பண்றதுக்காகலாம் கிடையாது. இன்னைக்கு ஃபாசிசம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, ஃபாசிசம்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பாஜக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது காரணமே திமுக மாதிரியான கட்சிகள் பண்ணக்கூடிய ஊழல், காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி கட்சிகள் பண்ணக்கூடிய ஊழல், இவங்கெல்லாம் பண்ற சேட்டையால தான் இன்னைக்கு பிஜேபி மாதிரியான ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு மக்கள் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. மக்கள் தானே உருவாக்குனாங்க இந்த கட்சியெல்லாம். ஸோ இவங்க பண்ண சேட்டையில தான் மக்கள் அந்த பக்கம் போறாங்க. ஸோ நீங்க பிரச்சனை இங்கே தான் இருக்கு. கிரவுண்ட்ல பிரச்சனை காங்கிரஸ், அப்புறம் டிஎம்கே, எஸ்பி, இந்த கட்சிகள்லாம் தான் இருக்கு. அந்த கட்சிகளோடய நான் போய் சேருவேன், அவங்களோடய போய் சேர்ந்து நான் ஃபாசிசம் ஃபைட் பண்ண போறேன்னா அதுல என்ன லாஜிக் இருக்கு? நீங்க இதுக்கு மாற்றா வேற ஒன்று கிரியேட் பண்ணணும்.
பட் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அது காரணம் என்னன்னா சுயநலம். உங்களுக்கு அதிகாரத்தில் ஒரு பங்கு வேணும், அப்புறம் பண ஆசை இருக்குது, அவங்ககிட்ட டொனேஷன்ஸ்லாம் வருது, அதையும் வாங்கிக்கிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுக்கு சாக்கு போக்கு என்ன சொல்கிறீங்க, ஃபாசிசமை ஃபைட் பண்ணுறதுக்காக நாங்கள் போய் அவங்களோட சேர்ந்துன்னு சொல்கிறீங்க. அது உண்மை கிடையாது. இவங்களுக்கு சுயநலம் இருக்குது. ஃபாசிசம் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இவங்க ரொம்ப மோசமாக நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டாலாம் இல்லை, அதை பற்றிலாம் பேசுகிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடந்த ஜனகானந்த சொல்லியிருந்தீங்க, அதாவது ஊழல் கரப்படிந்த ஒரு கையால் ஒரு கரங்களால் வந்து ஃபாசிசத்தை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் வந்து இந்த டாஸ்மாக் துறை ஊழல் சம்மந்தமாக அமலாக்கத்துறை வந்து அதை தோண்டி கொண்டிருக்கு. இதை வந்து பேசு பொருளாகாமல், இது ஒரு பக்கம் பெரிய அளவில் விவாத பொருளாகாமல், இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசோட வஞ்சனை பேசு பொருளாக இருக்குது. மத்திய அரசு வஞ்சிக்குதுங்கிறதுல மாற்று கருத்தில் அவங்க வந்து இந்தியை திணிக்கிறாங்க, அதே போல் வந்து நமக்கான வரி பங்கீடு தரம் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து திமுக உளப்பூர்வமாக வந்து செயல்படுறாங்களா, இல்லை இந்த சமகாலத்தில் வந்து இதை பேசு பொருளாக்கி பாஜக எதிரியாக காட்டி நாம் வந்து தன்முனைப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதான் இப்போ நான் பார்க்குறது எப்படின்னா, திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. பாஜக ரொம்ப சீரியஸாக தான் இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இப்போ இடி ரைட்ஸ்லாம் நடக்கிறத பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட துறையை ரைட் பண்ணுறாங்க. இது சீரியஸான ஒரு இஷ்யூ. குறிப்பாக ஏன் இந்த பர்டிகுலர் துறையை கை வைக்கிறாங்க, அது ஒரு கேஷ் கவ், பணத்தை விரித்தனமாக பணத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செக்டராக அவங்க கை வைக்கிறாங்க. ஸோ அப்படி கை வைக்கிறாங்கன்னா ஏன் அதை கை வைக்கிறாங்க? இன்றைக்கி திமுகவில் கூடிய சூழல் என்னன்னா, திமுகவில் பணம் இல்லைன்னா வண்டி நகராது. கம்யூனிஸ்டுகளை உள்ளே கொண்டு வரணும்னா கூட பணம் தேவைப்படுது. ஸோ எல்லாத்துக்கும் பணம் தான். தொண்டர்களை ஒன்று சேர்க்கணுன்னா பணம் தேவைப்படுது, ஸ்ட்ராட்டஜி டீமை உள்ளே கொண்டு வரணும்னா பணம், அப்புறம் மீடியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு பணம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. பணம் இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ இது ஒரு பெரிய பலவீனம். உங்களோட ஃபினான்ஷியல் சோர்ஸை மட்டும் அப்படியே பிடிச்சி நெருக்கியாச்சுன்னா உங்களுக்கு கிரவுண்டில் வேலை எதுவுமே நடக்காது. இப்போ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுது. ஸோ அந்த சோர்ஸை வந்து அவங்க நெருக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் சோர்ஸை அவங்க கை வைக்கிறாங்க. இதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஒரு ஊழல்வாதியாக இருக்கும்போது உங்களால் நேர்மையான விஷயங்கள் செய்ய முடியாது, நியாயத்துக்காக நிற்க முடியாதுன்றது. ஏன்னா நீங்கள் ஊழல்வாதியாக இருக்கீங்கன்னா நிறைய வீக்னஸ் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு வீக்னஸ் ஒன்று. உங்களுக்கு தொண்டர் படை இல்லை, உங்களுக்கு சித்தாந்தம் இல்லை, உங்கள் சித்தாந்தத்துக்காக உங்களுக்காக வரதுக்கு ஆட்கள் கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்தா தான் எல்லாம் வருவாங்கன்ற சூழல் இருக்குது. ஸோ உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட கரெக்டான ஒரு ஆயுதம் இருக்குது, அதை பிடிச்சி ஒரு அமுக்கலாம். அதை மீறி நீங்கள் வேற பிரச்சனைகள்லாம் பண்ணீங்கன்னா சட்ட ரீதியாகவும் உங்களை நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால உங்களால் பெரிய எஃபர்ட் எதுவும் போட முடியாது. ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரூட்டில் போய் நீங்கள் டெஃபினட்டாக ஃபேசிசமை நீங்கள் ஃபைட் பண்ணவே முடியாது. அது போக இவங்க ஃபேசிசமை ஃபைட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி, எஸ்பி பார்ட்டி, திமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபேசிசமை ஃபைட் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்டுகளும் அவங்க கூட இருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, கருணாநிதியோட பேரனும், அடுத்தது நேருவோட பேரனும், இந்த மாதிரி எல்லாம் வாரிசுங்கள்லாம் சேர்ந்து ஃபேசிசமை ஃபைட் பண்ணுவாங்களாம். இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட போய் நிற்பாங்களாம். ஸோ இதுவே ஒரு கரப்ஷன் தான். இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே அவங்களோட கட்சியை ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டாங்க. நான் என்னோட பையனுக்கு என் கட்சியை பாஸ் பண்ணுவேன், என்னோட பையன்கிட்ட இந்த பேரனுக்கு கட்சி பாஸ் ஆகுது, ஸோ ஒருத்தண்டியாக நான் கட்சியை பாஸ் பண்ணுவேன். அதுவே கரப்ஷன் தானே. ஸோ என்னோட கொள்கையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு கட்சியை என்னோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரி மாற்றிட்டேன். இந்த மாதிரியான கட்சிகள்லாம் சேர்ந்து ஃபேசிசமை ஃபைட் பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து ஒரு அபத்தமான விஷயம். ஒன்று, நீங்கள் கரப்டாக இருக்கீங்க. ரெண்டாவது, உங்கள் கட்சியை நீங்கள் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரி மாற்றிட்டீங்க. இந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து பாஜக, அதாவது ஃபேசிசத்தை இவங்கெல்லாம் ஃபைட் பண்ண போகிறாங்களா. ஸோ இது வந்து அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட். ஸோ இவங்க நேச்சுரலாகவே ஃபேசிசத்துக்கான ஒரு மாற்று கிடையாது. இவங்க வந்து போலியான ஒரு விஷயம். கம்யூனிஸ்டுகள் மாதிரியான ஆட்கள் இவங்களோட ஏன் சேர்ந்துருக்காங்கன்னா, அதில் அவங்களுக்கு லாபம் இருக்குது. ஃபேசிசமை ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி பர்சனலாக அந்த கட்சிகளுக்கு லாபம் இருக்குது. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்னது போல் இதை ஒரு டைவர்ஷனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய நேஷனல் இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. ஒன்று, எலெக்ஷன் கிட்ட வருது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஸ்டேட் வர்சஸ் சென்டர், பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த நரேட்டிவை பில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 24க்கு முன்னாடி நீட்டை இதே மாதிரி எடுத்தாங்க. ஏறக்குறைய 2 வருஷம் நம்ம எல்லாமே பயங்கரமாக பேசணும். நீட்டுன்னு நைட் ஆனால் ப்ரைம் டைமில் நீட்டு தான் ஒரே டிஸ்கஷனாக இருக்கும். பயங்கர எமோஷனலான டிபேட்ஸ்லாம் நடந்தது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீடியாவும் பேசுறதில்ல, யாரும் பேசுறது, நம்மளும் பேசுறதில்ல. மக்களை பொறுத்தளவில் மக்கள் 4 வருஷம் ஒரு இஷ்யூவை பேசிட்டே இருக்க முடியாது. ஸோ மக்கள் நேச்சுரலாக அடுத்தது போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. இஷ்யூவை கையில் எடுத்து அதில் இருக்க நியாயங்களெல்லாம் பேசுகிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நம்மளும் இங்கே திமுகவோட ஸ்டாண்டு தான் எடுக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இஷ்யூவை வென்றெடுக்க மாட்டேங்கிறாங்க. நீட் விலக்கு கடைசியில் வாங்கி தரல. பேசுனீங்க ரைட்டு, ஆனால் நீங்கள் வென்றெடுக்கல. எதை பண்ணுவோன்னு சொன்னீங்க அதை நீங்கள் பண்ணி முடிக்கல. மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சைலண்டாக அதை ஓரமாக வச்சுட்டு புதுசாக இன்னொரு இஷ்யூக்கு போயிட்டீங்க. இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம்
நீட்டுக்கு என்ன நடந்ததோ அதே தானே இதுக்கும் நடக்கும். அப்ப இதையும் ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, புதுசா இன்னொரு இஷ்யூ எடுப்பீங்க பாஜகவோட சண்டை போடுறதுக்கு. ஸோ என்னன்னா அவங்கள பொறுத்தளவுல அந்த நரேட்டிவை மெயின்டைன் பண்ணும், பாஜக வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவை மெயின்டைன் பண்ணும். ஆனா தமிழர் நலன் காக்குறது, தமிழர்களுக்காக அந்த இஷ்யூவை ஸ்டாப் பண்றது, வென்றெடுக்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. கையில் எடுத்த விஷயத்தை ஒழுங்கா முடிக்கிறது கிடையாது. இது இப்போதைக்கு பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியா தெரியும். சரி சூப்பரா டைவர்ட் பண்ணியாச்சு, நம்ம நீட்டை பத்தி பேசணும், இப்ப சைலண்டா நீட்டை ஓரமா வச்சாச்சு, இப்ப புதுசா 2 இஷ்யூ எடுக்கிறோம், அடுத்து அதையும் ஓரம் கட்டிடுவோம். நம்ம சொல்றது ஈஸி, பார்க்கும்போது மேலோட்டமா பார்க்கும்போது வெற்றிகரமா பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா இப்ப நீட்டை நீங்க கையில் எடுத்து சரியா அதை நீங்க முடிக்காதனால தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. டெவல்யூஷன்ல பிரச்சனை இருக்குன்றீங்க, தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது பொலிட்டிக்கலா வெடிக்கும். சைலண்டா இப்படி நீ கடந்து போய்கிட்டே இருக்கீங்க அதை பத்தி பேசாம, பட் மக்கள் அந்த பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு டைம்ல பெரிய ஒரு பாதிப்புல தான் போய் முடியும். ஸோ இந்த டைவர்ஷனை பொறுத்தளவுல இப்போதைக்கு வெற்றிகரமா டைவர்ட் பண்றாங்க, இது எப்பவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே போல் கடந்த ஆட்சி காலத்தில் பேசுபொருளான ஒன்றில் எஸ்வி சேகரை பேசினாங்க. எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட்டால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாங்க. அதாவது எஸ்வி சேகர் வீட்டில் நான் 9 பால் பாக்கெட் வாங்கினேன், 6 வீணாக போச்சு, ஆவின் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ட்வீட் போடுறாரு. போட்ட உடனே ஆவின் அந்த அதிகாரிகள் போய் அந்த 6 வீணாக போனதுக்கு அவங்க திரும்ப கொடுத்துட்றாங்க. இவ்வளோதான் செய்தி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியே போய் பால் பாக்கெட் போட்டது போல் அதை பெருசாக பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எஸ்வி சேகர் கைது செய்யப்படாமல் இருந்ததை பேசினா பிரச்சனை இல்லை. ஆனால் பால் பாக்கெட் போட்டதெல்லாம் அரசியலுக்கு முடிச்சு போட்டு பேசினாங்க. ஆனால் திமுகவோட ஆட்சி காலத்தில் எஸ்வி சேகரை திமுகவோட பொதுக்கூட்ட மேடையில் சமஸ்கிருத மந்திரங்கள் ஓத மாலை அணிவிச்சு பரிவட்டம் கட்டுறாங்க. அதை அமைச்சர் மாசு திராவிட மாடல் மரியாதை அப்படிங்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று எஸ்வி சேகர், 2வது பாண்டே அவர்களும் பேசுகிறாரு, திமுக மேடையில் அவர் பேசுகிறாரு, மாற்று கருத்து கொண்டவங்களும் நம்ம ஆட்சியை புகழ்றாங்க அப்படின்ற ஒரு தலைப்பில் பாண்டே அவர்களும் பேசுகிறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஒன்று பிராமணர்கள் ரொம்ப மோசம்னு 24 ஹவர்ஸும் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் எனக்கு தெரிஞ்சு. பிராமணர்கள் அது, பிராமணர்கள் இது அப்படின்னு அவங்கள நெகட்டிவாக பேசுறது, அதுவும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். அதே மாதிரி பிராமணர்களோட அங்கீகாரம் நமக்கு வேணும்னு நம்ம சொல்றது இருக்குல்ல, அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். நார்மலாக அவங்களும் எல்லாரையும் மாதிரி ஒரு மனிதர்கள் தான், அவங்கள நார்மலாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று அவங்கள கம்ப்ளீட்டாக போய் அட்டாக் பண்ண அவசியம் இல்லை, 2வது அவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்கி கிடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. குறிப்பாக பாண்டே அவர்கள் அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் ஸ்டேஜில் ஏறுறாரு, ஸ்டேஜில் ஏறி ஒன்று மேலே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களெல்லாம் மறைமுகமாக பஞ்ச் வைக்கிறாரு அவங்களுக்குலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே திமுக ஆதரவாளர்களாக தான் இருக்கீங்க, ஸோ நீங்களாம் எப்படி மாற்று ஆட்களாக மாறுவீங்கன்றது தெரிலன்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேசல. கடைசியில் ஆட்சி நிர்வாகத்தை பற்றி ஒன்றுமே பேசல. கடைசியில் முடிக்கும் போது ரொம்ப அழகாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேஜில், உங்களோட துதி பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். ஸோ நான் அதை பேச மாட்டேன்றார். இதில் எனக்கு நிஜமாவே பாண்டே மேலே பெரிய ரெஸ்பெக்ட். ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. திமுக மோசமான கட்சி, அவனோட ஆட்சி மோசம் அப்படின்றது தான் அவரோட ஸ்டாண்ட். அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஸ்டாண்டில் அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். சிஎம் இந்த வீடியோவை பார்க்கலாம், ஆளும் கட்சியோட அமைச்சர்கள் இந்த ஈவெண்ட்டை நடத்தலாம், அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை. என் ஸ்டாண்டு இதுதான், அந்த ஸ்டாண்டில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதை கரெக்டாக எப்படி பண்ணுறாரு, பர்சனலை தனியாக பிரிச்சுக்கிறாரு, பொலிட்டிக்ஸை தனியாக பிரிச்சுக்கிறாரு. பர்சனலாக எனக்கு முதல்வர் ரொம்ப பிடிக்கும், முதல்வர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அது இதெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க, அது பர்சனல். பொலிட்டிக்ஸ்னு வரும்போது ஒரு கிரெடிட் கூட திமுகவுக்கு கொடுக்கல. ஸோ ரொம்ப தெளிவாக அவர் பேசிக்கிட்டு போகிறார். எனக்கு நிஜமாவே அது ரொம்ப அவர் மேலே அந்த மரியாதையை இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு. அவர் ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கார். ரீசெண்டாக இப்போ மாரிதாஸ் அவர்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதில் அவர் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறார். டீலிமிட்டேஷன் தப்புன்னு பேசுகிறார் மாரிதாஸ் நிறையா அவர் பேசுகிற வீடியோஸில் நம்ம எதுவும் ஏற்றுக்க மாட்டோம், அவரோட ஸ்டாண்ட் எதுவும் ஏற்றுக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல பிஜேபியை மீறி அவருக்கு பேச தெரியுது. பிஜேபி எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான தைரியம் இருக்குது. இன்னைக்கு திமுக ஆதரிச்சு பேசக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. இவங்கனால ஒரு வீடியோ தைரியமா போட முடியுமா? திமுகவை மீறி ஒரு இஷ்யூ பேசிட முடியுமா? ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்ட்ல சாலிடா நிற்கிறாங்க. அதே மாதிரி பாண்டேயும் அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்ட்ல அவர் சாலிடா நிற்கிறார். அந்த வகையில் எனக்கு நிஜமாவே பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் தான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ரெகுலரா திமுக சொல்லுவாங்க தெரியுமா, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ பிராமணர்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கிட்ட க்ளோஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக க்ளோஸாக இருந்தால் அங்கேயும் க்ளோஸ் ஆயிடுவாங்க, அதிமுக க்ளோஸாக இருந்தால் அங்கேயும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதிகாரத்தோட அவங்க க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உண்டு, டேலண்ட் உண்டும்பாங்க. ஆக்சுவலாக இவங்க க்ளோஸாலாம் வரல, திமுக காரங்க தான் போய் வழியை போய் அவங்கள கூப்பிட்றாங்க. இவங்களா போய் அங்கே மேடையிலலாம் போய் இருக்கல. ஸோ இவங்க போய் பாண்டே அவர்களை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு
ஒரு மாற்று அரசியல் பார்வை கொண்டவரும் எங்களை பாராட்டுறார் அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படுத்துறதுக்காக உட்கார வைக்கிறாங்க. ஸோ இங்க யாருக்கு பாண்டியோட அங்கீகாரம் தேவைப்படுதுன்னா திமுகவுக்கு தான் பாண்டே அவர்களோட அங்கீகாரம் தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தான் அது வருதுன்ற மாதிரி பாக்குறேன். இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எஸ்வி சேகர் வந்து கடந்த 2018 வந்து பெண் பத்திரிகையாளர்கள் குறித்தான ஒரு பதிவை வந்து பகிர்ந்தார். அந்த வழக்கு வந்து நடந்து கொண்டே இருந்துச்சு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில். அதில் 1 மாத சிறை தண்டனையும் 15,000 ரூபா அபராதம் விதிச்சாங்க. அதை தொடர்ந்து மேல்முறையீட்டுக்கு போனார். சென்னை உயர்நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்துது. அதே சமயத்தில் 3 மாத காலம் வந்து அவகாசம் கொடுக்குறாங்க. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து 1 மாத சிறை தண்டனையை உறுதிப்படுத்தி 3 மாத காலம் அவகாசம் கொடுக்குது உச்சநீதிமன்றம் போனதுக்காக. இந்த சமயத்தில் அவர் இந்த நாம் பேசி கொடுக்குற தருணம் வரைக்கும் ஒரு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட தண்டனை குற்றவாளி தான். அப்போ மேல்முறையீடு போகிறப்ப உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம்னு திமுக அரசு தான் வாதங்களை வைக்கணும். இப்போ இந்த சமயத்தில் இங்கே அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் எஸ்வி சேகரோட நெருக்கமாக இருந்தால் அங்கே உச்சநீதிமன்றத்தில் எதிரான வாதங்களை வச்சு எப்படி ஒரு குற்றவாளி அப்படின்னு தண்டனை பெற்று கொடுப்பாங்க? இது ஒரு முக்கியமான இஷ்யூ நீங்கள் எழுப்புறது. ஒன்று, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதிமுக ஆட்சி நடக்கும்போது எஸ்வி சேகர் வீட்டிலலாம் கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சாங்க. அவர் பெண் பத்திரிகையாளர்கள் எதிராக ஏதோ பேசிட்டார் அப்படின்றதுக்காக கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சாங்க. முதல்ல அதுவே ரொம்ப அபத்தமான ஒரு தவறு. ஒரு பத்திரிகையாளன் அவனோட ரோல் என்ன அப்படின்றத முதல் கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் புரிதலே இல்லாமல் ஒருத்தரோட வீட்டில் போய் கல்லெறிகிறாங்கன்னா பெரிய முட்டாள்தனம். நாங்கள் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பத்திரிகையாளர்களும் நான் விமர்சிக்கல. ஏன்னா சில பேருக்கு புரிதல் இருக்காது, யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாளர்கள் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள நம்பி அவங்க போயிருப்பாங்க. பட் அது வந்து மடத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சாதாரண ஒரு சாமானியன் அவனுக்கு ஒரு இயலாமை இருக்கும். நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, கையில் நமக்கு ஊடகங்கள் எதுவும் இருக்காது, ஒரு விரக்தியில் இந்த மாதிரி கல் எறியலாம். பட் ஒரு மீடியா பர்சன், ஒரு பத்திரிகையாளன்றவன் அவன் கையில் பேனா இருக்கு, அவனுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, டிவி இருக்குது, அவனோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நிறையா சோர்ஸ் இருக்குது, வழிகள் இருக்குது. அதை எதையும் யூஸ் பண்ணாமல் கல் எடுத்து ஒரு பத்திரிகையாளன் எறிகிறான்னா அது நிஜமாவே ரொம்ப அவலமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ்வி சேகர் தவறான ஒரு விஷயம் பண்ணுறாருன்றதுக்காக உங்கள் கையில் நியாயமான ஒரு ஆயுதம் இருந்தாலும் அதை விட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, வயலன்ஸை கையில் எடுக்கிறீங்க, கல் எடுத்து எறிகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஸ்வி சேகர் மேலே வெறுப்பு. இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் இப்போ இருக்குது, இவங்க அதே எஸ்வி சேகரை கூப்பிட்டு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அவருக்கு ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க, அவரை பாராட்டி பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எஸ்வி சேகரும் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அன்னைக்கு அவ்வளோ அக்ரெசிவாக கல் விட்டீங்களே, இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? எஸ்வி சேகர் கரெக்டாக தப்பா? இதை இன்னைக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும்ல. இன்னைக்கு குவாய்ட்டாக இருக்காங்க, இவங்கெல்லாம் யாருமே பேசல. ஸோ எஸ்வி சேகர் வந்து அதிமுகவை சப்போர்ட் பண்ணால் வீட்டுக்கு கல் போகும். ஆனால் திமுகவை சப்போர்ட் பண்ணி திமுகவோட லீடர்ஷிப்புக்கு க்ளோஸாக இருந்தாச்சுன்னா குவாய்ட், எதுவும் வாயை திறக்க மாட்டோம். எஸ்வி சேகரை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இங்கே உட்காந்து ட்வீட்லலாம் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க, யூடியூப்ல வீடியோஸ் பண்ணுறாங்களா, அவங்களும் இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ சுமன் ஸ்ரீராமனை கேலி பண்ணுறது, மதுவந்தியை கேலி பண்ணுறது, கஸ்தூரியை கேலி பண்ணுறது, வைஜி மகேந்திரனை கேலி பண்ணுறது, நீங்கள் இன்னைக்கு இவங்களெல்லாம் கேலி பண்ணலாம். நாளைக்கு இவங்க எஸ்வி சேகர் மாதிரியே அதே இடத்துல மேலே போய் இருப்பாங்க, நீங்கள் கேலி மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதான் இல்லைன்னா ராமசுப்ரமணியன் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து விவாதங்களை பங்கேற்பார். கரெக்ட். அதாவது வலதுசாரி அப்படின்லாம் மட்டும் பங்கேற்க மாட்டார், பல பேர்களில் இந்த ஆதரவாளர் அந்த ஆதரவாளர்னு பங்கேற்பார். அவரை கடுமையாக கேலி கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி ராமசுப்ரமணியன் வந்து பாஜக விட்டு வந்த பிறகு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து திமுக ஆதரிச்சு பேசுகிறார் பல இடங்களில். அதே போல் வந்து அறநிலையத்துறை சம்மந்தமாக அமைக்கப்பட்ட குழுவில் அவர் இருக்கார். இத்தனைக்கும் ஒரு ஆர்எஸ் இருக்கார். ஸோ இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ராமசுப்ரமணியன் அவர்களோ, எஸ்வி சேகர் அவர்களோ, பாண்டே அவர்களோ, அவங்கள திமுக தலைமை எங்கே வச்சிருக்கு, இந்த உட்காந்துட்டு பிராமண எதிர்ப்புன்னு பேசிட்டு இருக்கவங்கள எங்கே வச்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாண்டே அவர்கள் பேசும்போதே சொல்கிறார், நான் கலைஞரை பாராட்டி ஒரு வீடியோ போட்டேன், எனக்கு உடனே முதல்வர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க, எனக்கு அது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் பேசினார். இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக ஒரு 1000 யூடியூப் சேனல் இருக்காங்க, டெய்லி அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கருணாநிதி அவர்களை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க, திமுகவோட சாதனைகளை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எனக்கு யாரும் ஃபோன் பண்ணிலாம் பாராட்டிருக்கலாம் மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பிராமண எதிர்ப்புலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் மேலே அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஸோ நேற்று நீங்கள் எஸ்வி சேகரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க, பாண்டே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவங்களோட தான் தோளில் கை போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ யாருக்கு அவமானம்? நேற்று உட்காந்துட்டு பயங்கரமாக வீராப்பு பேசினவங்களுக்கு தான் அவமானம். இன்றைக்கி அவங்களால பேச முடியாது, அமைதியாக இருக்காங்க. ஸோ அதனால் இது இங்கே ஒன்றும் பிராமண எதிர்ப்பும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ திமுக வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, ஊடகங்களில் விவாதம் நடக்குது. நான் அவதானித்த வரைக்கும், கவனித்த வரைக்கும் விவாதங்களில் வந்து திமுக கூட்டணி கட்சி, அது விசிகா இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், திமுக ஆதரவு பத்திரிகையாளர் அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க.
அப்போ தொலைக்காட்சி விவாதங்களை 1 மணி நேரம் நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அந்த ஆட்சி மோசமான ஆட்சியாக இருந்தாலும் கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியில் வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் இது போன்ற அணுகுமுறை கையாளப்படலை. அதே போல் இன்றைக்கி வந்து ஊடகங்களை வந்து குறிப்பாக காட்சி ஊடகங்களை வந்து திமுக கட்டுப்படுத்துது. என்ன மாதிரி கருத்துருவாக்கம் வந்து கொண்டு போகப்படணும், எது பேசு பொருளாகணும், எது விவாத பொருளாக மாறணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதை கடந்து தனிப்பட்ட ஊடகவியலாளர்களாக அவங்க வந்து சமூக வழியில் வந்து திமுக அரசோட குறைகளையோ குற்றங்களையோ எடுத்து காட்டுறாங்க, இல்லை அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க குறிவைக்கப்படுறாங்க. குறிவைக்கப்பட்டு அச்சுறுத்தல், தனிநபர் தாக்குதல், அவதூறு பரப்புரை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களை நோக்கியும் பல அவதூறு பரப்புரைகளும் தனிநபர் தாக்குதலும் தொடக்கப்படுது. இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி திமுகவோட கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள் மீடியா மேலே, அது வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இடி ரைட்ஸ் நடந்தது டாஸ்மார்க்கு சொந்தமான சில இடங்கள்ல, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான நெருக்கமான ஆட்களோட இடங்கள்லாம் இடி ரைட்ஸ் நடக்குது. 3 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 90% அந்த இஷ்யூவை கையில் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவி மட்டும் பேசினாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை. பட் இந்த ரைட்ஸ் நடக்கும்போது முக்கியமான சேனல்ஸ்லாம் அந்த இஷ்யூவை பேசல. அவங்க எதை பேசுகிறாங்கன்னா அதிமுக உட்கட்சி வரும். ஆமாம், நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபேவரட்டான டாப்பிக்கே அதுதான், ரொம்ப பிடிச்சது. அதிமுக ஆட்சி பண்ணும்போது இதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவர் இப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், அவரோட வார்த்தையை நம்ம இப்படி டீகோட் பண்ணலாம், இப்படி இவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் இது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டேய், ஊருக்குள்ள 3 நாளாக ரைட் பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் துறையை வந்து அவன் ரைட் பண்ணிட்டு இருக்கான், அதை பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுதான் நேற்று கூட நான் பேசிட்டு இருந்தேன். என்னன்னா, கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்னு ஒரு படம் இருக்குது, அதில் வந்து ஒரு நல்ல ஒரு டயலாக் இருக்கும். அதில் ஒரு மேயர் இருப்பார். அந்த மேயர் வந்து ஒரு ரவுடிகிட்ட பேசிட்டு இருப்பார். அந்த ரவுடிகிட்ட என்ன கேட்பாருன்னா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்க தீக்கணும், உன் ஆட்கள்லாம் தேவை அப்படின்னு ரவுடிகிட்ட கேட்பார். ரவுடி என்ன சொல்லுவார், நீ போலீஸ்காரனை யூஸ் பண்ணியா, ஏன் என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கேட்பாரு. உடனே இல்லை, the appearance of law must be upheld especially when it's broken. ஸோ சட்டத்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதை நம்ம கெடுத்துட முடியாது, அதை நம்ம உடைய விடக்கூடாது. ஸோ இந்த வேலையெல்லாம் உங்க ஆளுங்க தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி மீடியான்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. மீடியா நியாயமாக இருக்குது, நேர்மையாக இருக்குது. நேர்மையாக இல்லைனா கூட அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா மேலோட்டமாவது நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அதை. பட் அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் எல்லாம் பெரிய ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் இருக்காங்க, இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குது, அதை அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பிட்டு வேற ஒரு இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க அதிமுகவை பற்றி கூச்சமே இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீடியாவை மக்கள் மதிக்கலனாலும் பரவாயில்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை காரி துப்புனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செயல்படுவேன், என்னோட முதலாளிகளை கோவப்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. இதை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அசால்ட்டாக இப்படி போகிறாங்க, கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அதுதான் யதார்த்தம், இப்படி தான் செயல்படணும், இதுதான் நார்மல் அப்படின்ற மாதிரி அதை நார்மலைஸும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி அதை நார்மலைஸும் பண்ணிடுறாங்க. இதில் வந்து இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறாங்கிறத தாண்டி இந்த திமுகவுக்கு எதிரான கருத்து சொல்லிட்டா எப்படியெல்லாம் தனிநபர் தாக்கல் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் பொது வெளியில் வந்து களங்கப்படுத்துகிறாங்க. இந்த களங்கப்படுத்துகிறவங்கள திமுக தலைமையை ஊக்குவிக்குது, இன்னும் மாத சன்மானமும் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த கேள்வியை நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பேசிக்கான ரூல் என்னென்னா, ஒருத்தன் வாயிலேருந்து ஒரு கருத்து வருதுன்னா அந்த கருத்தை கவுண்டர் பண்ணக்கூடாது, அந்த இண்டிவிஜுவலாக காலி பண்ணிடணும். அதுதான் பேசிக் ஐடியாவே அதுதான். ஸோ இப்போ ஃபேசிசம் பற்றி நம்ம பேசும்போது நம்மளை அட்டாக் பண்ணவங்க சிபிஐஎம் ஃபேசிஸ்ட் பார்ட்டி, பாஜக ஃபேசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொல்லும்போது குவைட் ஆகிட்டாங்க. ஸோ அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு அந்த கருத்து மேலே எந்த பற்றோ பிடிப்போ கிடையாது, அதை பற்றி அவங்க கவலையே இல்லை, கருத்தை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்களுக்கு கவலை என்னென்னா, நம்ம இங்கே பவரில் இருக்கோம், பவரில் இருக்கவனா நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இவன் நம்ம சப்போர்ட் பண்ணுறாலே அவன் அப்போஸ் பண்ணுறான், அப்போ நம்ம அவனை காலி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுக்கலாம். சில சமயம் எக்ஸ்ட்ரீமாக நம்மளோட பர்சனல் லைஃப்பில் கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறது, சில நேரங்களில் நம்ம சொன்ன விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணுறது, சாதாரண விஷயங்களை ட்விஸ்ட் பண்ணி அதை பெருசாக பூதாகரமாக்கி நம்மளை அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. இப்போ இவங்க நிஜமாவே பாஜக ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறீங்க, பாஜக ஒரு மோசமான கட்சி, பெரிய ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா, அப்போ குடும்ப அரசியலெல்லாம் விட்டு கொடுத்துருங்க, ஊழலை விட்டுருங்க, விட்டுட்டு நிஜமாவே சண்டை போடுங்களேன் பாஜக எதிராக, என்ன யார் உங்களை தடுக்கிறா? ஆனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளரோ இந்த மாதிரி திமுக எதுக்கிறவங்க தான் அவங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாக தெரியுறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் எல்லாத்தையும் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃபாசிசமையே ஒரு ஆயுதமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. திமுகவுக்கு ஃபாசிசம் பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது, ஃபாசிசம்னா என்னன்னு தெரியாது மெஜாரிட்டி ஆட்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஃபாசிச எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க பில்ட் பண்ணுறாங்கன்னா அது காரணமே என்னன்னா, எலெக்ஷனில் அது செல் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும்.
ஸோ ஃபேசிசம் அப்படின்ற கான்செப்டை எலெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி பாஜகவை பிராண்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கமர்ஷியல் தான், எதுவும் நத்திங் பர்சனல், எல்லாமே எலெக்ஷன் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றின அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். ஸோ நம்ம அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் நமக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை எப்படி காலி பண்ணணுமோ அப்படி காலி பண்ணணும். அதை தாண்டி கருத்து, கொள்கை, சித்தாந்தம் இதை பற்றிலாம் எதுவும் கவலை கிடையாது. அதை பற்றிலாம் கவலை இருந்ததுன்னா அவங்க கருத்தியல் ரீதியாக நம்மளை எதிர்கொள்வாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கருத்தியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா 50-60 வருஷமா அவங்க அதிகாரத்தில் இருந்து பழகிட்டாங்க. அதிகாரத்தில் நீங்கள் 50-60 இயர்ஸ் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கரெக்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கரெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களால் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. ஸோ உங்களை பாதுகாத்துறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? என்னை விட பெரிய எதிரி ஒருத்தன் இருக்கான், நான் கரெக்டாக இருக்கேன், நான் மோசம், பட் என்னை விட பெரிய ஒரு எதிரி இருக்கான், ஃபாசிசம்ன்றது என்னை விட பெரிய எதிரி, ஸோ அவன் தான் பெரிய எதிரி, நம்ம அவனை தான் எதிர்க்கணும், ஸோ நீ என் பக்கம் டைவர்ட் ஆகாது அந்த பக்கம் போன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் உருவாக்கி மேனேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் நரேஷன்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தூரம் போகாது எனக்கு தெரிஞ்சு, ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகும், பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பெரிய ஒரு பேக் ஃபயரும் நடக்கும்னு தான் எனக்கு தோணுது. நிறைவான கேள்வினா, தாவேகா கட்சியோடக்கு ஓராண்டை நிறைவு பண்ணிட்டாங்க. இந்த ஓராண்டு காலத்தில் விஜயோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 முறை வெளில வந்திருக்காரு, மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இவர் பேசின நிமிடங்களை வந்து கணக்கிறப்ப 50 நிமிஷத்துக்கிட்ட தான் பேசியிருக்காரு. ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பொதுமக்கள் மத்தியில் வெறும் ஒரு 50 நிமிஷத்துக்கிட்ட தான் பேசுகிறாரு அப்படிங்கிறதும், அவங்களோட அந்த கூட்டம் வந்து தாவேகாங்கிற கட்சிங்கிறது அரசியலற்ற கூட்டமாக இருக்கிறதும், அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தொடங்கி எல்லாருமே வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாத மாதிரி பேசுகிறதும், இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட தாவேகா குறித்தான உங்களோட மதிப்பீடு என்ன? அதான், இப்போ ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருனாலே அவருக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காரியங்களை இருக்கக்கூடிய கட்சிகளும் அமைப்புகளும் செய்யலை, அதனால தான் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்றது தான் யதார்த்தம். இப்போ நீங்களே அரசியலுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால தான் வரீங்க. அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் 1008 பிரச்சனைகள் இருக்குது, அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, எல்லா இஷ்யூஸை பற்றி நீங்கள் பேசுவீங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் கட்சியை தொடங்கி ஆரம்பித்து கொண்டு வராருன்னா அவருக்கு எவ்வளோ பேசுறதுக்கு இருக்கணும், எவ்வளோ கோபம் இருக்கணும், ஆதங்கம் இருக்கணும். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. நீங்கள் ஆனால் எதுவுமே பேசாமல் சும்மா கட்சியை மட்டும் ஆரம்பித்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஃபர்ஸ்டே சொன்னது போல் ஏதோ 4-5 தடவை வெளில வந்திருக்காரு. வெளில வந்து பேசுனதும் பார்த்தா பெருசாக பொலிட்டிக்கலாக பேசல. கடைசியாக வந்து பேசுனதுலாம் அரசியலே டச் பண்ணல. ஒரு பாட்டுக்கு ஜென்ரலாக என்னெல்லாமோ பேசுறாரு, கடைசியில் அவர் ஹிந்தி எதிர்ப்பை மட்டும் டச் பண்ணி பேசுறாரு. ஸோ பொலிட்டிக்ஸ்னா அது மட்டும் தான். ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆமாம், அதுலேயும் பாஜகன்ற வார்த்தையும் பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப பாலிஷாக தான் அவர் டீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? பொலிட்டிக்ஸ் நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன? மக்களுக்காக வந்தீங்களா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக வரீங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது மோட்டிவ்ஸோட வரீங்களா அப்படின்ற கேள்வி. ஆனால் நீங்கள் நிஜமா மக்களுக்காக வரல. மக்களுக்காக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனையா எல்லா இஷ்யூலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சாலிடாக நீங்கள் நின்றுக்கணும். அதை எதுவும் பண்ணாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு 4 மாதம் கூட கரெக்டாக வரீங்க. எப்படி சினிமாவுக்கு ஒரு ரொட்டீன் வச்சிருப்பாங்களா, 6 மந்த்ஸ்க்கு ஒரு சினிமா, அதே மாதிரி 3-4 மந்த்ஸ்க்கு அதை பேசுறீங்க, பேசிட்டு அப்புறம் குவைட்டாக ரிவர்ஸ் போயிடுறீங்க. உங்கள் கட்சிக்காரங்களுக்கு டைரக்ஷனே கிடையாது. நீங்கள் ஏதாவது பண்ணாதான் அதை பேஸ் பண்ணி கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு திசையில் அவங்க நகர முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். அதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. ஸோ அதனால் விஜயோட அரசியல் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஜய் ரொம்ப ஷார்ப்பான ஒரு இண்டிவிஜுவல் தான். மேபி அவர் ஒரு பொலிட்டிஷியனாக பெருசாக பார்க்கல, பட் ஒரு கெரியர் ஓரியன்டான ஒரு மனுஷன் தான். ஒரு டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்குது. எப்போவுமே டிசிப்ளின்டாக இருக்க ஆட்கள் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்ட்டாக அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டிசிப்ளின்டான யூடியூபர்ஸ் பார்த்தோன்னா டெய்லி வீடியோஸ் போடுவாங்க, உயிரே போனாலும் கரெக்டாக வீடியோ போடுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம மதன் கௌரி மாதிரி அதில் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இவர் ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஃபில்ம் மேக்கர், அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், டாப்பில் இருக்கார். அவரோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், 25 இயர்ஸாக நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். நான் முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேஸ்லாம் ஊதி இருக்கும், அப்போ இவ்வளோ நான் பெர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன். ஆனால் நாட்கள் போக போக ஸ்லோவாக பெர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கார். கமல்ஹாசன் சில படங்களில் பயங்கரமாக இருப்பார், சில படங்களில் வேற மாதிரி இருப்பார். இவர் அப்படிலாம் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த இலக்கு என்ன அப்படின்ற விஷயத்தில் இவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, அதை நோக்கி கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு டெய்லி. அதனால் இவர் சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. ஆனால் இங்கே அரசியலில் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. எதையும் கேஷுவலாக பண்ணுற ஆள் கிடையாது. அரசியல் வந்து அவருக்கு ஒத்து வரலையா, இல்லை அவருக்கு அரசியல் தெரியலையா? நான் பார்த்த லெவலில் ஒரு பொலிட்டிக்கலான பர்சன் கிடையாது. இப்போ பொலிட்டிக்ஸ்ன்றது எல்லாருக்கும் வராது. இப்போ நீங்கள் சினிமா துறைக்கு போறீங்கன்னு வச்சுப்போம், அங்கே போனால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ஏன்னா பொலிட்டிக்ஸ் பேசி பழகிட்டீங்க. நீங்கள் அங்கேயும் அரசியல் பேசுவீங்க, ஏதாவது சினிமாவில் டயலாக் வச்சாலும் அரசியல் பேசுவீங்க. வெற்றிமாறன் அதானே பண்ணுறாரு. ஏன்னா பை நேச்சர் அவர் வந்து டைரக்டராக இருந்தாலும் அவருக்கு அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்குது. அதனால ஏதோ ஒரு வகையில் அரசியல் கருத்துக்களை உள்ள திணிச்சுக்கிட்டே இருப்பார். ரஜினி அப்படி கிடையாது. ரஜினி அவர்களை பொறுத்தளவில் அவர் எக்ஸ்ட்ராடினரி என்டர்டெய்னர், சூப்பரான பெர்ஃபார்மர். ஆனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. ஸோ அவர் வந்து அரசியல் பற்றி பேசும்போது அது ரொம்ப வீக்காக இருக்கும்.
அந்த கான்செப்ட்ஸுக்கு பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸுக்கு பெரிய டெப்த் இருக்காது. விஜயன் அப்படி தான் பார்க்குறேன். அவர் எக்ஸ்ட்ராடினரியான டிசிப்ளின்டான ஒரு இண்டிவிஜுவல். ஆனால் அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜோ பெரிய பொலிட்டிக்கல் இன்சைட்டோ இல்லை. ஒரு 75% மக்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சொசைட்டியில். 25%க்கு தான் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுலேயும் 1%க்கு தான் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கும். நம்ம ஐடியாலஜி என்ன, ஐடியாலஜிக்கும் சொசைட்டிக்கும் கனெக்ஷன் என்ன, ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ண என்ன நடக்கும், இந்த விஷயம்லாம் 1% தான் தெரியும். ஸோ யூஸ்வலாக லீடர்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த 1%ல தான் வருவாங்க. லெனினா இருக்கலாம், கருணாநிதி அவர்களாக இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், இவங்களுக்குலாம் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கும். ஸோ நம்ம ஐடியாலஜி என்ன, ஐடியாலஜிக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, இந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம், இந்த விஷயங்கள் வந்து 1%க்கு தான் புரியும். அந்த வகையில் நான் பார்க்கும்போது விஜய் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாகவே பார்க்கல. ஐடியாலஜி பொறுத்தளவில் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி சுத்தமாக இல்லை. ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருந்திருந்ததா எங்களோட இரு கண்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள்னு அவர் பேசியிருக்க மாட்டார். ஸோ ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லாதனால அதெல்லாம் போட்டு அவர் குழப்புறாரு. ஸோ அந்த வகையில் நான் எப்படி பார்க்கறேன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாகவே நான் அவரை பார்க்கல. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லை கொஞ்சம். ஆனால் இன்னைக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை. கையில் பணம் இருந்தால் போதும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைசர்ஸ்லாம் உள்ளே வந்துருவாங்க, வந்து அவங்க நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு சினிமா மாதிரியே அரசியலையும் கையாளுறாங்க. சினிமாவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களையும் நான் டார்கெட் பண்ணுவேன். எல்லாரையும் நான் தியேட்டருக்கு வர வைக்கணும். லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லா தரப்பு மக்களையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு படத்தில் நான் வந்து முஸ்லீமாக நடிப்பேன், ஒரு படத்தில் நான் ஹிந்துவா கிறிஸ்டினா நடிப்பேன். ஸோ எல்லாருக்குமான ஆளாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து அரசியலில் அப்படி இருக்க முடியாது. அரசியலில் உங்களோட எதிரியை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். திமுகன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குரூப் திமுக வெறித்தனமாக அப்போஸ் பண்ணணும், இன்னொரு குரூப் வெறித்தனமாக சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் என்னோட எதிரி இவங்க தான், இந்த அரசியல் இந்த பொலிட்டிக்ஸை நான் எதிர்க்கிறேன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதை அவர் பண்ண மாட்டேங்கிறார். அது அவர் சினிமாவில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அரசியலும் அவர் புஷ் பண்ணுறாரு. எல்லாரும் நமக்கு வரணும் அப்படி நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது. ஒரு எதிரியை முன்னிறுத்தி அவங்கள ஃபைட் பண்ணணும், அதுவும் அவருக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பர்சனாகவே எனக்கு தெரியல. பொலிட்டிக்கல் பர்சன் வந்து வம்புக்கு போய்கிட்டே இருப்பான். இந்த சண்டை போடுறது இருக்கு பார்த்தீங்களா பொலிட்டிக்ஸில், அது நேச்சுரலாக அவங்களுக்கு வரும். ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சண்டை போடுறது, அந்த சண்டை போடணுன்ற இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகம் கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களை ஏன் களத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் நம்ம எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவங்களோட சண்டை போடணுன்ற தேவை வரும்போது ஒரு அக்ரஷன் கிடைக்கும், சண்டை போடுறதுக்கு ஒரு பர்பஸும் கிடைக்கும். எதிரியை ஃபிக்ஸ் பண்ணாலும் அவங்க தொண்டர்களும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு தொண்டர்களும் பொலிட்டிக்கல் தொண்டர்கள் கிடையாது, எல்லாம் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸை பொறுத்தளவில் ஃபேன்ஸ் வேறு, பொலிட்டிக்கல் கேடர்ஸ் வேறு. பொலிட்டிக்கல் கேடர் வந்து ஒருத்தன் இருந்தாலும் 100 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். ஒரு பார்பர் ஷாப்பில் அவன் பேசுவான், ஒரு காலேஜில் பேசுவான், ஆஃபீஸில் பேசுவான், அவனோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருப்பான். சினிமா ஃபேன்ஸை பொறுத்தளவில் அவங்களோட வேல்யூ ஒரு ஓட்டு தான். 1 சினிமா ஃபேன் இஸ் ஈக்குவல் டு 1 ஓட், அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது, சொசைட்டியில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ பெருசாக எதுவும் பண்ணுவாங்கன்னு தோணல. கருத்து பெருக்கம் என்ன பக்கம். நன்றி.